தமிழக அரசின் எதிர்ப்பையும் மீறி கச்சத்தீவில் புதிய தேவாலயத்தை அமைக்கும் பணியில் இலங்கை அரசு ஈடுபட்டுள்ளது. இலங்கை கடற்படையின் உதவியோடு இந்த பணிகள் நடைபெறுவது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடந்த மாதம் 14ஆம் தேதி எழுதிய கடிதத்தில் இந்தியா இலங்கை மீனவர்களின் வழிபாட்டு தலமான பாரம்பரிய புனித அந்தோணியார் தேவாலயத்தை இடிக்கும் முடிவை இலங்கை அரசு தன்னிச்சையாக எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தார். தேவாலயத்தை இடித்துவிட்டு இலங்கை அரசே புதிதாக கட்டும் நடவடிக்கை என்பது தமிழக மீனவர்கள் பாரம்பரியமாக கச்சத்தீவு செல்வதை தடுக்கும் முயற்சி என்று அவர் கண்டனம் தெரிவித்திருந்தார். தமிழக மீனவர்களை கலந்தாலோசிக்காமல் இலங்கை அரசு எடுத்துள்ள இந்த முடிவு ஆத்திரப்படுத்தும் செயல் என்று குறிப்பிட்டிருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா, தமிழக மீனவர்களின் ஒப்புதலை பெற்ற பிறகு இந்தியா இலங்கை இணைந்து அந்தோணியார் கோயிலை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். இந்த விவகாரத்தில் பிரதமர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டிருந்தார். தமிழக அரசின் இந்த எதிர்ப்பையும் மீறி தேவாலயம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கச்சதீவில ஒரு புதிய அந்தோணியார் ஆலயம் ஒன்று அமைப்பதற்கான அடிக்கல் கடந்த 9ஆம் தேதி நாட்டப்பட்டது. யாழ் மறைமாவட்ட குறு முதல்வராகிய நான் அங்கே போய் அந்த அடிக்கல்லை நாட்டி வைத்தேன். என்னோடு கூட நெடுந்தீவு பங்கு தந்தையர்களும் கடற்படை அதிகாரிகளும் வந்திருந்தார்கள். இலங்கை அரசாங்கம் தன்னிச்சையாக இந்த ஆலயத்தை அமைப்பதாக நாங்கள் சொல்ல முடியாது. இது யாழ் மறைமாவட்ட ஆயருடைய வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் அவர்களுடைய உதவியோடு இந்த புதிய ஆலயத்தை நாங்கள் அங்கே அமைத்து வருகின்றோம். இலங்கை கடற்படையின் உதவியோடு பணிகள் நடைபெறுவதை உறுதிப்படுத்துகிறார் யாழ் மறை மாவட்ட ஆயர் ஜோசப் தாஸ் ஜெபரத்னம். கடற்படையினர் அந்த ஆலயத்தை அமைப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்கின்றார்கள். ஏனென்றால் அது ஒரு நடுக்கடலிலே இருக்கிற ஒரு தீவாக இருக்கிறபடியால் அங்கு கட்டுமான பணிகளை மேற்கொள்வது இலகுவான காரியமல்ல. ஆகவே கடற்படையினுடைய உதவி எங்களுக்கு தேவைப்பட்ட பொழுது நாங்கள் அவரிடம் கேட்டபொழுது அவர்கள் நன்மனதோடு அந்த ஆலய கட்டுமான பணிக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் அதை கட்டுவதற்கு அவர்கள் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். இரு நாட்டு மக்களின் சம்மதத்துடன் ஒருங்கிணைந்து ஆலயத்தை அமைப்பது மட்டுமே சரியானதாக இருக்கும் என்கிறார் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம். அதாவது நெடுந்தீவு பங்கு தந்தை கீழே வருகிறது, அதே போல ராமேஸ்வரம் பங்கு கீழே அந்த தமிழகத்தினுடைய உரிமை வருகின்றது என்றால் 2 பிஷப்மாரும் சம்மதித்து இந்த கட்டிட வேலைகளை செய்திருந்தால் சர்ச்சை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்காது. இதைவிட கடற்படையினர் தான் இந்த தேவாலய பணிகளை கட்டிட வேலைகளை செய்ய போகின்றார்கள் என்பதிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் இலங்கை அரசின் நடவடிக்கை இந்தியாவின் பாதுகாப்பிற்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று கூறுகிறார் அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன். கடற்படை அந்த இடத்திலே ஒரு ராணுவ முகாம் என்ற போர்வையிலே இருந்து கொண்டு கடற்படை முகாமை வைத்துக் கொண்டு அந்தோணியார் தேவாலயத்துக்கான ஒரு தேவாலய மரபை அவர்கள் உருவாக்குவார்களாக இருந்தால் அது ஒரு சிங்களமயப்படுத்துகின்ற முயற்சியினுடைய அடிப்படையாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கிறோம். அதனை விட இது இந்தியாவுக்கு விடக்கப்படுகின்ற ஒரு பாரிய அச்சுறுத்தல். இதனை இந்தியா எவ்வாறு ஏற்றுக்கொள்ளுமோ எனக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் இந்த விவகாரத்தில் கருத்து கூற மறுத்துவிட்டார். தமிழ்நாட்டு அரசாங்கம் வேறொரு கருத்தை வைத்திருக்கின்றார்கள். இந்தியாவினுடைய டெல்லி அரசாங்கம் அவர் கருத்தை வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இது சம்பந்தமாக நான் எந்த விதமான ஒரு கருத்தையும் எனக்கு கூறக்கூடிய நிலையிலே நான் இல்லை. இலங்கை அரசின் இந்த நடவடிக்கையை மத்திய அரசு எப்படி எதிர்கொள்ளப் போகிறது, மீனவர்களின் அச்சத்தை எப்படி போக்கப் போகிறது என்பதுதான் எல்லோரது எதிர்பார்ப்பும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன். முதலமைச்சரின் கடிதத்தையும் மீனவர்களின் ஆதங்கத்தையும் புறந்தள்ளிவிட்டு புதிய ஆலயத்தை கட்டுவதற்கான அடிப்படை பணிகளை மேற்கொண்டிருக்கிறது இலங்கை அரசு. ஆலயம் கட்டுவதாக கூறி இலங்கை கடற்படையினர் அங்கேயே முகாமிட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல்கள் புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரியவந்தது.
இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவில் இந்தியாவுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறது என்பது சர்ச்சையான கேள்வியாகவே இன்றும் நீடிக்கிறது. ஆனால் அது இலங்கைக்குத்தான் சொந்தம் என்று கூறி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முனைந்திருக்கிறது அந்நாட்டு கடற்படை. மனிதர்கள் யாரும் வசிக்காமல் இருந்த கச்சத்தீவில் தற்போது 150க்கும் மேற்பட்ட இலங்கை கடற்படையினர் நிரந்தரமாக தங்கியிருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று நேற்றல்ல, சுமார் 13 மாதங்களாக இலங்கை கடற்படையினர் அங்கு தங்கி தளம் அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நான்கு விரைவு படகுகள், 6 பலூன் படகுகள், 11க்கும் மேற்பட்ட நீரில் இயங்கக்கூடிய ஸ்கூட்டர்கள் உள்ளிட்டவைகளும் கச்சத்தீவில் முகாமிட்டுள்ள இலங்கை கடற்படையினரால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவை தவிர 4 ரேடார் கருவிகளும் இங்கு பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் நடைபெறுவதாக நம்பப்படுகிறது. 6 கிலோமீட்டர் முதல் 11 கிலோமீட்டர் தூரம் வரை இலங்கை கடற்படையினர் தளம் அமைத்துள்ளனர். அந்த பகுதியில் இதுபோன்ற கட்டுமான பணி நடைபெறும் என்பது குறித்த தகவல் இல்லை. புதிய தலைமுறைக்காக ராமநாதபுரத்திலிருந்து ஆனந்தன். கச்சத்தீவில் இலங்கை அரசு புதிய ஆலயம் கட்டுவதற்கு தமிழக மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதிய ஆலயம் என்ற பெயரில் கடற்படை தளத்தை விரிவாக்கம் செய்வதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்திய இலங்கை மீனவர்களிடையே எல்லை தாண்டி மீன்பிடிப்பதில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கச்சத்தீவில் உள்ள அந்தோணியார் ஆலயம் அவர்களை ஒன்றிணைக்கிறது. மத நல்லிணக்கத்திற்கு இலக்கணமாக திகழும் அந்தோணியார் ஆலய திருவிழாவில் ஆண்டுதோறும் இரு நாட்டு மீனவர்களும் பங்கேற்று வருகின்றனர். இந்நிலையில் இலங்கை கடற்படை தன்னிச்சையாக ஆலயம் கட்ட நடவடிக்கை எடுப்பது தமிழக மீனவர்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அந்த கோயிலை கெட்டதிலே வரலாறுல தமிழகத்துல இருந்து, குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டத்தில இருந்து கல்லு கொண்டு போய் அங்க கட்டிருக்காங்க அந்த கோயில். அப்ப அப்படி கெட்டின கோயிலை இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் தன்னிச்சையா ஒரு முடிவெடுத்து புதிதாக ஒரு கோயில் கட்டுருங்க அறிவிச்சிருக்கிறது உண்மையிலே கொஞ்சம் நஞ்சம் உரிமை இருக்கிறது இதுல இல்லாம போயிடும். இலங்கை ஒரு நட்பு நாடு இந்தியாவோட, இந்த நட்பை மீண்டும் தொடரணும். அதே வழி இரு நாட்டு மீனவர்களும் அந்த கோயிலை சந்தோஷமான முறையில கட்டி சந்தோஷமா திருவிழா கொண்டாடுறதுக்கு அதுதான் வழிவகையா இருக்கு. உடனே இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி அந்த கோயிலை இரு நாட்டும் சேர்ந்து, இரு நாட்டு மீனவர்களும் சேர்ந்து கட்டுறதுக்கு ஏற்பாடு செஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கும். இரு நாட்டு மீனவர்களும் இணைந்து கச்சத்தீவில் புதிய ஆலயம் அமைக்க வேண்டும் என்று யாழ்ப்பாண ஆயர் மற்றும் இலங்கை அரசுக்கு கோரிக்கை விடுத்ததாகவும், ஆனால் எந்த ஆலோசனையும் இன்றி புதிய ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டி இருப்பதாகவும் கூறுகிறார் வேர்கோடு பங்கு தந்தை சகாயராஜ். யாழ்ப்பாணம் ஆயர் அவர்களும் இந்த ஆலயம் கட்டுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வோம் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆலயம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். எனவே இந்த மகிழ்ச்சி நிறைவானதாக, முழுமையானதாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆலயம் இந்திய இலங்கை மக்கள் எல்லோரும் சேர்ந்து கட்ட வேண்டும். இரண்டு நாட்டு மக்களுடைய முழுமையான பங்களிப்பு அதில் இருக்க வேண்டும். கடற்படை தளத்தை விரிவுபடுத்த போடப்பட்டுள்ள திட்டத்தால் தான் கச்சத்தீவில் புதிதாக ஆலயம் கட்ட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கை கடற்படை அங்க ஆலயத்தை கட்டுறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்திய அரசாங்கம் அங்க இலங்கை கடற்படை எந்த விதமான எதுவும் செய்யல அப்படிங்கிற மாதிரி, ஒரு பாதுகாப்பு சம்பந்தமா எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் மௌனமா இருந்துகிட்டு இருக்கு. நாங்க தினசரி கடலுக்கு போகும்போது பாக்குறோம், அங்க கண்காணிப்பு கோபுரங்கள் இருக்கு, ரேடார் கருவிகள் இருக்கு. சின்ன குடிசையா இருந்ததை பெரிய டென்டாக பெரிய கட்டடமாக கட்டி அங்க இலங்கை கடற்படை தன்னுடைய பாதுகாப்பை அங்க பலப்படுத்திக்கிட்டு இருக்கு. உடனடியாக இந்திய அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில தலையிட்டு ஒரு மௌனம் காப்பது போல இல்லாமல் இதை உடனடியாக இந்த பிரச்சனையில தலையிட்டு கச்சத்தீவு மீன்பிடி உரிமைக்கான ஒரு தளமாகவும் மத நல்லிணக்கத்தினுடைய அடையாளமாகவும் விளங்க வேண்டுமே தவிர அது இலங்கை கடற்படையினுடைய பாதுகாப்பு தளமாக இருக்கக்கூடாது. அதை இந்திய அரசாங்கம் உடனடியாக உறுதி செய்து அங்கே இலங்கை கடற்படை கால் பதிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். கச்சத்தீவில் ஏற்கனவே கடற்படை போலீசார் அதிக அளவு உள்ளதாகவும்
இலங்கை அரசு புதிய ஆலயம் கட்டினால் இந்திய மீனவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என்றும் மீனவர் பேரவையினர் தெரிவித்துள்ளனர். கச்சத்தீவில் இலங்கை கடற்படையின் செயற்பாடுகள் தமிழக மீனவர்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே பாதுகாப்பு அச்சுறுத்தலாக அமையும் என்கிறார்கள் நிபுணர்கள். விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் கடல் எல்லையிலிருந்து கூப்பிடும் தொலைவில் இருக்கும் கச்சத்தீவில் இலங்கை கடற்படை முகாம் அமைத்து வருவது தமிழக மீனவர்களுக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக அமையும் என்கிறார் ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி கமோடர் சேகர். கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்கேன்னு கேள்வி. கம்யூனிகேஷன் டவர்ஸு, ரேடார் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் அங்கே அவங்க வச்சாங்கன்னா ஸ்ரீலங்கன் நேவி மூலமாக நம்மளுடைய நேவி, நம்மளுடைய கோஸ்ட் கார்டு, நம்மளுடைய மெரீன் செக்யூரிட்டி போலீஸ் அவங்களெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஒரு வசதி இருக்கும். அதனால் அவங்க என்ன டெவலப் பண்ண போகிறாங்க, என்ன எக்யூப்மெண்ட் நாங்கள் பொறுத்துறாங்க அப்படின்னு நம்ம யோசனை பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது சின்ன டிட்டாச்மெண்ட்னு சொல்லி இங்கே கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி மட்டும் இருந்ததுன்னா அதுவே நமக்கு கவலைக்கூடிய விஷயம். இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு இலங்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்கிறார் ரியர் அட்மிரல் ராம் சாகர். இப்போ நேவல் பேஸே வச்சிருக்காங்க பாருங்க அதெல்லாம். பட் அவங்க இருக்கிறது நம்ம ஃபிஷர்மென் அவங்களுக்கு லைஃப்ல ட்ரபிள் கொடுக்கக்கூடாது. அது நம்ம ரியாக்ஷன் எப்படி என்ன பண்ணா ஒன்லி அட் த கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் லெவல். நேவி இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. நேவி ஒன்லி ஹெல்ப் பண்ணலாம் ஃபிஷர்மேனுக்கு கிளியராக பார்க்கறது. இதுதான் நம்ம லேண்ட் ஆயிரும். ஃபிஷிங் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணால் அவங்க ஏதாவது ட்ரபிள் கொடுத்தா அவங்க ஸ்டாப் பண்ண முடியும். அது நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம். கச்சத்தீவில் என்ன நடக்கிறது என்பதை மத்திய அரசு உடனடியாக உற்று கவனிப்பதோடு இது குறித்து தமிழகத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்கிறார்கள் பாதுகாப்பு நிபுணர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ஆனந்தன், அக்ஷயாவுடன் மகாலிங்கம், பொன்னுசாமி. கச்சத்தீவில் உள்ள அந்தோனியார் ஆலயம் உருவானது எப்படி, அதன் வரலாறு என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். 9ஆம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் படையெடுத்து வந்த போர்ச்சுகீசியர்கள் இந்து கோயில்களை எல்லாம் இடித்து தள்ளினர். அப்போது கச்சத்தீவு பகுதியில் அமைந்திருந்த இரட்டை தலை முனியசாமி ஆலயத்தையும் தரைமட்டமாக்கினார்கள். பின் அந்த இடம் வெற்றிடமாகவே இருந்த நிலையில் முனியசாமி ஆலயத்தை தனுஷ்கோடி அருகே அமைத்தனர். அதன் பின்னர் 1923ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மன்னரிடம் தற்காலிக அனுமதி வாங்கி ராமேஸ்வரம் அருகே உள்ள ஓலைக்குடா என்ற பகுதியில் வசித்து வந்த கோயில் பிள்ளை என்பவர் பனை ஓலைகளால் அந்தோனியருக்கு சிறிய கொட்டகை அமைத்தார். மீன்பிடிக்க செல்பவர்கள் அந்த தீவு பகுதியில் தங்கி சாப்பிட்டுவிட்டு பிரார்த்தித்துவிட்டு மீண்டும் மீன்பிடித்து கரைக்கு திரும்புவார்கள். இந்நிலையில் சுதந்திரத்திற்கு பின் மதுரை மலை மாவட்டத்தில் இருந்து சிவகங்கை மறை மாவட்டமாக பிரிந்த அந்தோனியர் ஆலயங்களை புதுப்பிக்கும் பணி தொடங்கியது. அதன்படி நெடுந்தீவு பங்கு தந்தையின் உதவியால் ஓட்டு கொட்டகை அமைக்கப்பட்டு வழிபாடு தொடர்ந்தது. இதையடுத்து ஆண்டுதோறும் தவக்காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் இரு நாட்டு பக்தர்களும் கலந்து கொண்டு திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர்.